நான் உங்களுக்கு இப்போது சொல்லித்தர போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். பிரியாணிக்கு தேவையான பொருள் 2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கிலோ ஆனியனை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 15லேருந்து 20 நம்பர் குறுக்கால் அரிஞ்சு வச்சுருக்கேன். லெமன் 2 லெமன் அரிஞ்சு வச்சுருக்கேன். பட்டை லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி ஒரு கட்டு அரிஞ்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு அந்த 1/4 கிலோ இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் நல்லா 1 கிண்ணம் தயிர் தேவைப்படும். தக்காளியும் 1 கிலோ தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மட்டன் 2 கிலோ எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அது உப்பு எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறமா. இதான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டிருக்கேன். தண்ணி கொதிச்ச உடனே அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன்ல பாஸ்மதி ரைஸு, அதை போடுறேன். அது ஒரு 45 வெந்தால் போதும், பர்சன்டேஜ் வெந்தால் போதும். அதாவது முக்கால் பாதி அளவுக்கு வேகணும். அதாவது 1 கொதின்னு வச்சுக்கிடுங்களேன், 1 கொதி வெந்தால் போதும். 1 கொதி வேக வச்சு நம்ம வடித்து எடுத்து வச்சிட வேண்டியது தான். நான் இந்த பிரியாணி வீட்டுக்குள்ளேருந்து பண்ணலை, வெளியே இருந்து பண்ணுறேன். ஏன்னா 12 பேருக்கு பண்ணுறதுனால பெரிய அடுப்பு எடுத்து வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம அரிசி போட்டுட்ட பிறகு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 2.5 ஸ்பூன் உப்பு போடணும். கல் உப்பு போட்டு நான் கலந்து விட்டுக்கிறேன். நான் இந்த பிரியாணியை செய்கிறக்காக வீடியோக்காக வீட்டில் இருக்க மண்பானை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எங்கெங்கேயோ இருந்த மண்பானைகள்லாம் தேடி எடுத்து வச்சு வீடியோக்காக எனக்கு ஃபுல்லாக மண்பானையில் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ஒரு 45லேருந்து 50% வந்துருச்சு. நான் இந்த சோறை வடிச்சுக்கிடுறேன். வடிச்சிட்டு ஒரு பெரிய அண்டா மாதிரி எடுத்து அதில் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சா டக்குன்னு குழஞ்சிரும் அந்த சூட்டுக்கே. அதெல்லாம் நல்லா விரித்து ஒரு ஃபேனில் கொண்டு வச்சுட்டேன் நான். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வேறு ஒரு அண்டா நல்லா திக்காக அடிகனமான அண்டா எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 200 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரியாணி அன்னாச்சி மொக்கு அது எல்லாமே போட்டுங்க. பிரியாணிக்கு வாசனை கொடுக்குற எல்லா பொருளும் போட்டுட்டு 1 கிலோ வெங்காயத்தை மெலிசாக அரிஞ்சு வச்சேன்ல, அதை தட்டுறேன். அதட்டி இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதளவுக்கு நம்ம இதை வதக்கி விடுவோம். நல்லா வதக்கி விடணும். நல்லா இது வதங்கின பிறகு நான் ஒரு ஸ்டெப்பாக எவ்வளோ போட்டேங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஒன்றுன்னா. இப்போ எனக்கு கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நான் பச்சை மிளகா உள்ளே போட்டுறேன். பாருங்கள், பச்சை மிளகா வச்சுருக்க தட்டை பார்த்தீங்களா, அதுவும் மண் பாத்திரம் தான் அதுவும். இப்போ இது நல்லா திருப்பி இந்த பச்சை மிளகா நல்லா வதங்கணும். நல்லா அந்த பச்சை மிளகா வதங்குற அளவுக்கு கிண்டி விடுங்க. மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், காட்டேன்னு பார்த்தீங்களா. இது 12 பேருக்கு செய்கிறதுனால 2 கிலோ இல்லை, நான் 4 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இந்த 4 ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போவே போட்டால் தான் கலர் சூப்பராக வரும் பிரியாணிக்கு. மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்னா கலரே நல்ல வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், மட்டன் பிரியாணி அப்படியே ப்ரௌன் கலராக கொஞ்சம் பிளாக்காக அப்படியே கலந்த மாதிரி வரணும். அப்போ தான் அது கரெக்டான பதத்தில் டேஸ்ட்டாக வரும். சிக்கன் பிரியாணி அவ்வளோ கலராக வராது. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கினாவே போதும், நம்ம இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. புதினா கொத்தமல்லி போடுறேன். புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம சாப்பாடுலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதில் கொஞ்சம் பார்த்து உப்பு போடுங்க. எனக்கு எல்லாம் கலந்து எல்லாம் பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு. இப்போ நான் மட்டனை போட்டுறேன். மட்டன் 2 கிலோ எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கணும். நம்ம 2 கிலோ ரைஸுக்கு 2 கிலோ மட்டன் தான் போடணும்னு அவசியம் இல்லை, 2.5 கிலோ கூட போடலாம். 2.5 கிலோ போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு சூப்பு வைக்கணுங்கிறக்காக நான் 1/2 கிலோ எடுத்து எலும்பெல்லாம் பிறக்கி தனியாக வச்சுட்டேன். அதில் 2 கிலோ தான் நான் போடுறேன். இப்போ மட்டன் போட்டு ஒரு நல்லா கிளறி விட்டு நல்லா மசாலாலாம் கோட்டான உடனே நம்ம ஒரு கப் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் கொஞ்சம் புளிப்பான பொருளில் கொஞ்சம் புளிப்பாக தானே இருக்கும் தயிர். அதனால் மட்டன் கொஞ்சம் ஈஸியாக பஞ்சு மாதிரி வேகும். அதனால் நம்ம தயிரை மட்டன் கூட ஊற்றிடுறோம். இப்போ 2 கிலோ நம்ம அரிசி போட்டோம்ல, 2 கிலோ அரிசியில் இப்போ நான் கிளாஸில் அளந்து பார்த்தா 10 கிளாஸ் அரிசி வந்தது. அதுக்கு 10 கிளாஸ் அரிசிக்கு நான் 15 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். 15 கிளாஸ் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிச்சிருச்சு. மட்டன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டு மட்டன் எனக்கு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி வச்சு 20 நிமிஷம் வச்சேன். நல்லா மட்டன் வெந்துருச்சு. மட்டன் வெந்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம், வடித்து வச்சு அரிசி எடுத்து போட்டுடலாம்.
அரை அரை வேக்காடு வேக வச்சு அரிசி வச்சுருந்தோம்ல, சோறு பொங்கி வச்சுருந்தோம்ல, அதை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு தம்லேயே அதுக்கப்புறம் நம்ம கூட்டவே வேண்டியதில்லை. ஏன்னா சோறு ஏற்கனவே ஒரு கொதி வேக வச்சு வச்சுருக்கோம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். நல்லா அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிட்டேன். நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு தண்ணி வந்து கரெக்டாக அந்த அரிசி நம்ம போட்ட உடனே அந்த அரிசி வந்து தண்ணியெல்லாம் அப்படியே உறிஞ்சிக்கிடும். உறிஞ்ச உடனே நம்ம அப்படியே மூடி வைக்க வேண்டியது தான். தம்லையே ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் தம்லையே இருக்கணும். இந்த சிம்லேயே இது வேகணும். வெந்தால் தான் நல்லா அது டேஸ்ட்டு வரும். இப்போ நான் லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நான் கலர் பொடி கலந்துக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் எப்போவுமே கலர் பொடி கலக்க மாட்டேன். கெஸ்ட்டெல்லாம் வராங்கங்கிறதுனால நான் கலர் பொடி இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். கலர் பொடியை போட்டு லெமன் போட்டு நல்லா கிளறிட்டு அது மேலே ஒரு வெயிட் நல்லா எவ்வளோ திக்காக வெயிட் இருக்கோ அதை எடுத்து மேலே தூக்கி வச்சுருங்க. ஆனால் அந்த கலர் பொடி போட்டு நம்ம கிண்டி விடக்கூடாது. அப்படியே தம்லேயே தான் இருக்கணும். முடிச்சிட்டு தான் நமக்கு எனக்கு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சி. 30 மினிட்ஸ் ஆனோடனே இப்போ கிளறி விடணும். தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லை பாருங்கள். நல்லா அரிசி வெந்துருச்சு. நான் மட்டனை லேசாக நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். அப்படி ஒரு பஞ்சு மாதிரி வெந்திருக்கு மட்டன். இதை மாதிரி வெந்தால் தான் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். பிரியாணி நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் என்னோடய தோட்டத்துலேருந்து தான் நான் பண்ணுறேன்னு சொன்னேன்ல பிரியாணி. பின்பக்கம் கொஞ்சம் செடி இருக்குது அந்த பிரியாணி பண்ணுறதுக்கு பின்னாடி. அப்படியே கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். ஹேங்கிங் பாட்டெல்லாம் நான் வச்சுருக்கேன். சர்க்கிள்டு ஹார்ட் வாங்கிட்டு இருக்கோம்ல, அந்த பிளான்ட்டெல்லாம் லைனாக வச்சுருக்கேன் பாருங்கள். எனக்கு இருக்கிற இடம் கொஞ்சம் இடம் பின்பக்கம் இருந்தாலும் அந்த இடத்துல நான் செடி வச்சு அந்த இடத்த நான் அழகுபடுத்திடுவேன். இங்கே தொட்டியில் செடியெலாம் வச்சுருக்கேன். அந்த சைடு பாருங்கள், நேராக உங்களுக்கு பின்பக்கம் தெரியுதா, அதில் நான் மரங்கள் வச்சு விட்ருக்கேன். இப்போ தான் வளருது. நெல்லிக்காய் மரம் தெரியுதா உங்களுக்கு? இது நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கொய்யா மரம் அதில் வச்சுருக்கிறேன். ஒரு முருங்கை மரம் வச்சுருக்கிறேன். இப்போ தான் முருங்கை மரத்தை உடச்சி விட்டேன். ரொம்ப ஹைட்டாக அது வளர்ந்துக்கிட்டே போச்சு. இப்போ உடச்சி விட்ருக்கேன். அதில் லேசாக அழகாக 2-3 துளிர் வந்து அழகாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பசுமையாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இருக்கிற இடத்த பசுமையாக வச்சுக்கிட்டாவே நம்மளுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். நம்மளும் ஜாலியாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கும், மனசே சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ எனக்கு டைம் ஆகிடுச்சு. நான் திருப்பி ஒரு வாட்டி பிரியாணி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மட்டன் பிரியாணி இந்த கலரில் வரணும், அதுதான் டேஸ்ட்டு. சிக்கன் பிரியாணி கொஞ்சம் லைட் கலரில் தான் வரும். அது மட்டனோட டேஸ்ட்னால இப்படி வரும். கிண்டும் போதே எனக்கு அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. அவ்வளோ ஒரு வாசனை. அரிசியெல்லாம் அப்படியே நீளமாக சூப்பராக வந்திருக்கு. ஒரு அரிசி உடையலை.